ஆனால் சொல்கிறேன், விஜய் விமர்சனம் பண்ணுங்க, வேணாம்னு சொல்ல. நான் கூட விமர்சனம் பண்ணுறேன் விஜயை. அதேமாதிரி சீமான விமர்சனம் பண்ணுங்க. விமர்சனத்துக்கு அப்புறப்பட்டுங்க எந்த அரசியல் கட்சி தலைவரும் இல்லை. ஆனால் நீங்கள் பாஜக பெற்ற பிள்ளை, ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னன்னு சொன்னால், அந்த பக்கம் சிறுபான்மை வாக்குகள் எதுவும் போயிடக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் போகக்கூடாதுன்ற ஒரு தாரக மந்திரத்தை திமுக அது கையாளும் தேர்தல் நேரத்தில். அதை அப்படியே திருமாவளவன் அண்ணன் வழிமொழிகிற பிறகு இதுதான் ஒரு அரசியலில் கேவலம்னு. நான் விஜயை நீங்கள் அட்டாக் பண்ணுங்க, அவருடைய அரசியலை குறை சொல்லுங்க, அது தப்பே இல்லை. நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம் பாருங்க, நிறைய இருக்குது விஜய். அதுக்கு ஒன்று ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்றுப்பிள்ளை. அப்போ எவனுமே கட்சி ஆரம்பிக்கக்கூடாதான்? எவன் கட்சி ஆரம்பித்தாலும் ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்றுப்பட்ட பிள்ளைகளை தான் ஆகுமா? திமுக வாழ்கன்னு சொன்னால் தான் திமுக வாழ்க திமுக வெல்கன்னு சொன்னால் தான் அவன் நேர்மையாக உண்மையான இருக்கிறவனா? திமுகவை எதிர்த்து எவன் களம் கண்டானா பெற்று போட்ட மாதிரி ஆகும். அப்போ இது என்ன விதமான? இதே மாதிரி கடந்த தேர்தலில் என்ன பண்ணீங்க? கமலஹாசன் சொன்னீங்களா இல்லையா?